அழைக்கின்றோம். சிவகாசி தி கார்னேஷன் ஃபயர்வொர்க்ஸினுடைய நிர்வாக இயக்குனர் முனைவர் க. ஜெயசங்கர் ஐயா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். திருச்சி பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் குழுமம் சேர்மன் டி. பாலாஜி ஐயா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். நம் மதுரை கல்லூரியினுடைய முதல்வர் திரு ஜா. சுரேஷ் ஐயா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அன்னை தெரசா நர்சிங் கல்லூரி மதுரை சேர்மன் டாக்டர் ஆர். கண்ணனையா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். மதுரை காவல் உதவி நகர் போக்குவரத்து செயலகம் திரு தா. செல்வின் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். தல்லாகுளம் போக்குவரத்து செயலகம் காவல் உதவி ஆணையர் தா. இளமாறன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் அரங்காவலர் HCPO மாநில ஒருங்கிணைப்பாளர் முனைவர் வ. சண்முகசுந்தரம் ஐயா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். உயர் நீதிமன்ற வழக்கறிஞரும் HCPO சட்ட ஆலோசகருமான ஜோ. அழகுராம் ஜோதி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். பிசிக்கல் டைரக்டர் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் மதுரை கல்லூரி முனைவர் என். ரங்கராஜன் ஐயா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை துணை இயக்குனர் திருமதி சா. சூரியகலா அம்மா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். இன்றைய சிறப்பு நகைச்சுவை பட்டிமன்றத்தினுடைய நடுவர் எங்கள் அன்பிற்கினிய முனைவர் சண்முக திருக்குமரன் ஐயா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். திரு சா. எபனேசர் ஜேம்ஸ் ஐயா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அதனால் வழங்குவது போல நிகழ்வின் துவக்கமாக தமிழ் தாய் வாழ்த்து. அனைவரும் எடுத்து நிற்கவும். அலுவலர் வே. ஜெயராம பாண்டியன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். முதல் தீபம் இப்பொழுது ஏற்றப்படுகிறது. எம்ஜிஆர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்துடைய பேராசிரியர் திரு ராஜ்குமார் ஐயா அவர்கள் இப்பொழுது இரண்டாவது தீபத்தை ஏற்றி வைக்கிறார். முக்கன் தொடர்போட மூன்றாவது தீபத்தை ஜெயராம பாண்டியன் அவர்கள் ஏற்றி வைக்கின்றார். தல்லாகுளம் போக்குவரத்து செயலகத்தினுடைய காவல் உதவி ஆணையர் தா. இளமாறன் ஐயா நான்காவது தீபத்தை ஏற்றி வைக்கின்றார். அனைவராலும் ஐந்தாவது தீபம் இப்பொழுது சுடர்விட்டு எரிய துவங்குகிறது.
கல்லூரி ஆண்டு கொண்டிருக்கும் நம்மளை காக்கும் கடவுளாகும் வெற்றி விநாயகர் மங்கள விநாயகரை வணங்கி மனிதநேய நுகர்வோர் பாதுகாப்பு ஆர்கனைசேஷன் மற்றும் மதுரை கல்லூரி இணைந்து நடத்தும் மனித நுகர்வோர் பாதுகாப்பு 18வது சேவை திட்டம் மற்றும் தேசிய நுகர்வோர் உரிமைகள் தின விழா இன்று இனிதே ஆரம்பமாகிறது. இந்த விழாவிற்கு தலைமை தாங்கக்கூடிய மனிதநேய நுகர்வோர் பாதுகாப்பு ஆர்கனைசேஷனுடைய தலைவர் தனி ஒரு ஆளாக அசோக சக்கரவர்த்தியாக விளங்கிக் கொண்டிருக்கும் முனைவர் என் அசோகன் ஐயா அவர்களை வருக வருக அன்புடன் வரவேற்கிறேன். முன்னிலை வகிக்கக்கூடிய இந்தியாவிற்கு எப்படி முக்கடல் சங்கமிக்கிறதோ அதே போல் நமது கல்லூரியை 3 நபர்கள் சேர்ந்து சீரும் சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைவர் ஐயா, செயலர் ஐயா, பொருளர் ஐயா அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். இந்த விழாவிற்கு முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய நமது கல்லூரியினுடைய தங்க மகன் முனைவர் சுரேஷ் ஐயா அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். என்னுடைய ஆசான் தலைமை ஒருங்கிணைப்பாளர் முனைவர் நாகராஜன் ஐயா அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். த கார்ஷேட் பயர் ஒர்க்ஸ் சிவகாசி முனைவர் ஜெயசங்கர் ஐயா அவர்களையும் சேர்மன் பிஜி நாயுடு ஸ்வீட் குழுமம் திருச்சி பி பாலாஜி ஐயா அவர்களையும் நிர்வாக இயக்குனர் பெண்டகன் கார்மெண்ட்ஸ் விருதுநகர் முனைவர் ஜவஹர் ஐயா அவர்களையும் சேர்மன் அன்னை தெரசா நர்சிங் கல்லூரி மதுரை டாக்டர் ஆர் கண்ணன் ஐயா அவர்களையும் காவல் உதவி ஆணையர் நகர் போக்குவரத்து சரகம் மதுரை செல்வி அம்மா அவர்களையும் காவல் உதவி ஆணையர் தல்லாகுளம் போக்குவரத்து சரகம் இளமாறன் ஐயா அவர்களையும் மனிதநேய நுகர்வோர் பாதுகாப்பு ஆர்கனைசேஷனுடைய திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் அரங்காவலர் முனைவர் சண்முகசுந்தரம் ஐயா அவர்களையும் உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் மனித நுகர்வோர் பாதுகாப்பினுடைய சட்ட ஆலோசகர் ஜே அழகுராம் ஜோதி ஐயா அவர்களையும் நமது கல்லூரியினுடைய தூண்களாக செயல் கொண்டிருக்கும் உடற்கல்வி ஆசிரியர் முனைவர் என் ரங்கராஜன் ஐயா அவர்களையும் வருக வருக என இருகரம் கூப்பி அன்புடன் வரவேற்கிறேன். இந்த விழாவில் தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் நுகர்வோர் பாதுகாப்பு உரிமைகளுடைய ஆலோசகர் தலைவர் அசோகன் அவர்களின் தொகுப்பில் உருவான நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 உள்ளடக்க விதிகள் 2021 நூல் வெளியிடுபவர் தன்னலம் கருதாமல் பொதுநலம் காக்கும் மக்கள் சேவகர் திருமதி வனிதா டிபிஎஸ் அவர்கள் காவல்துறை ஆணையாளர் போக்குவரத்து சரகம் மதுரை அவர்களையும் நூலை பெற்றுக்கொள்பவர் நம்மளுடைய கல்லூரியுடைய முதல்வர் சுரேஷ் ஐயா அவர்களையும் திருமதி சூரியகலா அம்மா அவர்களையும் துணை இயக்குனர் தென்மண்டலம் குழந்தைகள் நலம் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை மாவட்ட நுகர்வோர் உணவு வழங்கல் அலுவலர் ஆர் ரவிக்குமார் ஐயா அவர்களையும் பேராசிரியர் மற்றும் குல முதல்வர் எம்ஜிஆர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் மதுரவாயல் சென்னை முனைவர் PS ராஜ்குமார் ஐயா அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். கருத்தரங்கில் உரையாற்றுபவர்கள் சுப்பிரமணியன் தொழிலாளர் இணை ஆணையாளர் கூடுதல் சட்டமுறை இடையளவு கட்டுப்பாட்டு அலுவலர் மதுரை அவர்களையும் நுகர்வோர் நலனின் குழந்தைகள் தொழிலாளர் ஒழிப்பு என்ற தலைப்பில் இன்று பேச இருக்கிறார். அதற்கு அடுத்ததாக ஜெயராம பாண்டியன் நியமன அலுவலர் உணவு பாதுகாப்புத்துறை மதுரை நுகர்வோர் மற்றும் உணவு கலப்படம் என்ற தலைப்பில் பேச இருக்கிறார். அவர்களையும் பேராசிரியர் முனைவர் PS சரவணகுமார் மாவட்ட குழந்தைகள் நலக்குழு உறுப்பினர் திண்டுக்கல் மற்றும் மதுரை பொறுப்பு போதைப் பொருள் தடுப்பு குழந்தைகள் நலன் பாதுகாப்பு. இங்கே வந்திருக்கும் மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் மேடையில் அமர்ந்திருக்கும் அரசு துறை அதிகாரிகள் மற்றும் இந்த கல்லூரிய முதல்வர் சுரேஷ் சார் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் எங்களுடைய பாசமிகு குமரவேல் குடும்ப நண்பர் சார் அவர்களுக்கு
என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக சுப்பிரமணியன் சார், தொழிலாளர் இணை ஆணையர், எனக்கு மிகவும் நண்பர். ஒரு 15 ஆண்டுகாலமாக நாங்கள் பயணம் செய்து வருகிறோம். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காவல்துறை துணை ஆணையர் போக்குவரத்து அவர்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து விடுவார்கள். அவருக்கு பதிலாக 2 தூண்கள் வந்திருக்கிறார்கள். என்னுடைய சகோதரர் உதவி ஆணையர் செல்வின் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிக்கிறேன். அதே மாதிரி துணை உதவி ஆணையர் இளமாறன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை. துணை இயக்குனர் தென் மண்டலம் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை மதிப்புக்குரிய என்னுடைய சகோதரி சூரியகலா சகோதரிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக என்னுடைய குடும்ப நண்பர், எங்களுடைய பேச்சை கேட்டு எங்களுடைய பத்திரிகையை பார்த்து சென்னையிலிருந்து பேராசிரியர் மற்றும் புலவ முதல்வர் எம்ஜிஆர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் முனைவர் PS ராஜ்குமார் பிரதர் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக இந்த கல்லூரியில் தலைவர் மற்றும் திரு S. சீதாராமன் ஐயா அவர்கள் அவர் கடந்த காலம் எனக்கு 25 ஆண்டுகளாக பழக்கம். அக்ரணி டிபார்ட்மெண்ட் இருக்கும்போது 2006 மூலம் இந்த வருடம் நல்ல தொடர்பு இருக்கிறார். நடனகுரு கோபால் அவர்களும் எனக்கு ஒரு 35 வருஷம் பழக்கம். பொருளாளர் என் ஆனந்த சீனிவாசன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைமை ஒருங்கிணைப்பாளர் கல்லூரி மதுரை கல்லூரி முனைவர் நாகராஜன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை. காவல் ஆய்வாளர் தங்கமணி அண்ணாச்சி அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். பட்டிமன்றத்தில் உங்களுக்காகவே காவல்துறை மூலமாக எனக்கு சில அறிவுரை கூறினார்கள். அதுக்காகவே இந்த பட்டிமன்றத்தை நாங்கள் இது ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதில் பட்டிமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நடுவர் வந்து சண்முகத்திற்குமரனும், ஆற்றல் மிக்க இளைஞர்களே எபினேசர் ஜேம்ஸ் அவர்களுடைய நண்பர் தான். மதுரை சுந்தர ஸ்கூலில் எச்சமாக இருந்தார், பணி நிறைவேற்றார். அவருக்கும் இந்த நேரத்தில் நான் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். அனுபவமிக்க முதியவர்களே, அதில் வந்து நம்ம குமரவேல் கூடுதல் கண்காணிப்பாளர் பணி நிறைவு அவங்க வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து வந்திருக்காங்க. அவங்க ஏற்கனவே சொல்லிட்டேன், இருந்தாலும் பதிவு பண்ணுறேன். இந்த நிகழ்ச்சியை கலந்து கொள்பவர்கள் நாங்கள் வந்து இந்த சேவை திட்டங்கள் நிறையா வழங்கிட்டே வரோம், நிறைய பள்ளிகளுக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரசின கூர்நோக்கு இல்லம் கண்காணிப்பாளர் திரு தனசீலா சாமராஜ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அரசினர் மகளிர் காப்பகம் கண்காணிப்பாளர் என்னுடைய சகோதரி மா விஜயலட்சுமி அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தாப்புல இந்த பயனாளிகளுக்கு இந்த ஸ்கூல்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் நிறையா டைப்ரைட்டிங் எல்லாமே கொடுக்குறோம். அவங்களாம் வந்து அவங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மதுரை கல்லூரி நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் குழு நாட்டு நலத்திட்ட அலுவலர்கள் அனைவருக்குமே என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய நண்பர் வாய்ஸ் ட்ரஸ்ட்
அவரும் ஒரு என்ஜிஓ நடத்தி வருகிறார். முருகேசன் மேடைக்கு வாங்கினேன், மேடையில் வந்து பாருங்க, வாங்க பின்னாடி இருந்தாரு. அவருக்கு என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவித்துள்ளேன். தொகுப்புரை ஆற்றிய திரு ஹரிகரன் இளநிலை தாவரையில் 2ஆம் ஆண்டு மதுரை கல்லூரி, இந்த சகோதரனுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். என்னுடைய துணைவியார் பொருளாளர் திருமதி ஓ ஜெயலட்சுமி அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிக்கிறேன். இப்போ நான் ஒரு சுருக்கமாக நான் முடிச்சுறேன். என்னுடைய பெயர் என் அசோகன். நான் கடந்த காலமாக 2006 இருந்து இன்று வரை எல்லாத்துக்கும் நிறைய உதவிகள் பண்ணிகிட்டே வரேன். கடவுள் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறார். அதை நான் முழுமையாக செயல்படுகிறேன். அரசு துறைகளுக்கும் நான் நிறைய உதவிகள் செஞ்சு வருகிறேன். அதனால தான் அரசு துறை அதிகாரிகள்லாம் வந்திருக்கிறாங்க. என்னுடைய சர்வீஸு, என்னுடைய சேவைகள் எல்லாம் வந்துருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னாக்கா இதில் பூரா டைப் ரைட்டிங்கு, இந்த கூட்டுக்கு சிறார் பள்ளிகளுக்கு நிறைய கேட்டாங்க. அது பூரா நான் அவங்க கொடுக்குறோம். அரசு மகளிர் காப்பகத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அம்மா அப்பா இல்லாமல் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் மறுவாழ்வுக்கு நம்ம சகோதரி மாதிரி உள்ளவங்க அவங்களுக்கு பூஸ்ட் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதுக்காண்டி தான் அந்த நம்ம கொடுக்குறோம். அதுக்காக அவங்க வந்திருக்கிறாங்க. நான் பண்ணிகிட்டே இருக்கிறோம் நாங்கள் அதை. அதனால் பார்த்தீங்கன்னாக்கா நீங்களாம் இந்த கல்லூரி பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமான இருக்குது. 160 ஆண்டுகள் நம்ம சுதந்திர அடைகிறதுக்கு முன்னாடியே இந்த கல்லூரியை உருவாக்கியிருக்கு. ரொம்ப மிக மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த கல்லூரியில் நான் நிகழ்ச்சி பண்ணுறது எனக்கு அதற்காக சந்தோஷம். அதனால் ரொம்ப பெருமை அடைகிறேன். அதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். என்னுடைய உங்களுக்கெல்லாம் வாத்தியார் தான் அவர், எனக்கும் ஒரு வாத்தியார் தான். நம்ம ரங்கராஜன் சார் அவர்கள் எனக்கு 1982 பழக்கம். 82 எனக்கு ஒரு வாத்தியார். அவர் பார்த்தீங்கன்னாக்கா மிக அற்புதமானவர்களுக்கெல்லாம் கிடைச்சது மிக பொக்கிஷம். அவருக்கு இந்த நேரத்தில் நான் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். அவர் மேடைக்கு வரலாம், அவர் மேடைக்கு வர மாட்டேங்கிறார். அவர் தன்னடக்கம் அதிகம் நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த நேரத்தில் அவருக்கு என்னுடைய பணிவான வணக்கம். நிறைய மாணவரை உருவாக்கிட்டார். 82 எனக்கு 92 கல்யாணம் சார் இருந்தாங்க. அப்போலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சினிமா ஸ்டார் தான் இருப்பார். ஆள் அவராக இருப்பார். அதனால் நல்லா மனிதர். ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னாக்கா இந்த கல்லூரியில் என்ன எனக்கு பிடிச்சது என்ன கேட்டீங்கன்னாக்கா தலைமை முதல்வர் பார்த்தீங்களா சுரேஷ் சார் மிக அற்புதமானவர். நான் ஒரே நாளில் சாரை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டேன். அதில் அவரோட தன்னடக்கம், பணிவு, அதான் முக்கியமானது. எல்லாமே பணிவு. அந்த பணிவு எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ அதனால் அவர் எப்படி நான் வர்ணிக்கிறது தெரியல, நல்ல முடியாது. ஸோ அதனால் இந்த காலேஜில் எங்களுக்கு இடம் கொடுத்ததே நிகழ்ச்சிகள் பண்ணுறதுக்கு அவருக்கு சாருக்கு மேலே ஒரு வாய்ப்பை தெரியும். ஸோ அதுதான் எனக்கு நாங்கள் ஒரு சின்ன வேண்டுகோள் மட்டும் வச்சுட்டு முடிச்சிட்டேன். நீங்கள் எல்லாருமே என்னோடய குழந்தைகள் தான். இப்போ எனக்கு வயசு 61 ஆகுது. இப்போ தான் 4 மாதம் முன்னாடி 60 நம்ம பண்ணோம். அதில் எல்லோரும் இருந்தாங்க. அதனால் நீங்கள் எல்லாருமே வெளிப்படி நல்லா படித்து இந்த கல்லூரிக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வருங்காலத்தில் ஒரு பெரிய துறையில் உட்காரணும், அம்மா அப்பாவை பார்த்துக்கணும். அதுதான் என்னுடைய நீண்ட கால ஆசை. என்ன கேட்டீங்கன்னாக்கா நீங்கள் இப்போ தாய் தகவல் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரும் வெளியே பிச்சை எடுக்கிறாங்க, மனசு கஷ்டமாக இருக்காங்க. அதனால் நீங்களாம் தாய் தகவலை பாதுகாப்பாக கடவுளுக்கு மேலே நீங்கள் வச்சுக்கணும். அதுதான் என்னுடைய ஆசை. இந்த நேரத்தில் பல நேரம் பேசுகிறதுக்கு வார்த்தைக்கு நன்றி தெரிவித்துக்கிறேன். நன்றி. தலைமை நூலை வெளியிடுவதற்காக குழந்தைகள் நல மற்றும் சிறப்பு சேவைகள் துறை இணை துணை இயக்குனர் திருமதி சா சூரியகலா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நூலை வெளியிடுவதற்காக இதனுடைய முதல்வர் முனைவர் ஜா சுரேஷையா அவர்களை அழைக்கின்றோம். மாவட்ட நுகர்வோர் உணவு வழங்கல் அலுவலர் திரு ரா ரவிக்குமார் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அவர்களை தொடர்ந்து பேராசிரியர் மற்றும் புலமுதல்வர் எம்ஜிஆர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் முனைவர் பி.எஸ். ராஜ்குமார் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம்.
நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 உள்ளடக்க விதிகள் 2021 புத்தகம் திருமதி சா சூரியகலா அவர்கள் வெளியிட எம் மதுரை கல்லூரியுடைய முதல்வர் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார். அவர்களை தொடர்ந்து நல்ல விழாவிற்கு வருகிறது சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அத்துணை பெருமக்களையும் தொழிலாளர் நலத்துறையின் சார்பிலே நெஞ்சார்ந்த வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பிற்குரிய திரு அசோகன் அவர்களே, எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு பாதையும் போதையும். நான் அந்த பாதையிலிருந்து தவறுவதாக இல்லை. ஏற்கனவே பல்வேறு கூட்டங்களில் நான் குழந்தை தொழிலாளர்கள் பற்றியும் நுகர்வோர் நலனில் அக்கறையில் தொழிலாளர்களின் பங்குகளின் பல்வேறு தருணங்களில் இவரோடு பயணப்பட்டிருக்கிறேன் என்பதனால் ஒரு பொது முயற்சியாக எனக்கு அலைபேசியிலே பாதையும் போதையும் என்ற தலைப்பிலே உரையாற்றுகிறேன் என்று வேண்டுகோள். நான் அந்த பாதையிலேயே தற்போது பயணித்து வருகிறேன். போதையும் பாதை எப்படி இருக்கு தம்பியில? போதையும் பாதை எப்படி இருக்கும்? தெளிவா இருக்குமா? நேரா இருக்குமா? போதையும் பாதை எப்படி இருக்கும்? கொஞ்சம் லைவா இருக்கும். எப்படி இருக்கும்? விசாலமா இருக்குமா? குறுகலாக இருக்குமா? போதையும் பாதை எனக்கு தெரிய மங்களா இருக்கும் இல்லையா? அதுவும் ரொம்ப குடிச்சா படு மங்களா தான் தெரியும். சரிங்களா? தேடி சோறு தின்று பல சின்னம் சேர்க்கதைகள் பேசி வாடி துன்பம் மிக உணர்ந்து பிறர்வாட பல செயல்கள் செய்து நடைகூடி கிளப்பெறும் மீதி கொடுக்கும் நூற்றுக்கு இறையணப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல நானும் வீழ்வேன் என்று நினைத்தாய் என்கிற பாரதியின் சிந்தனை வரிகளை மனிதனை இருந்து நம்மளும் பிறந்தோம் வளர்ந்தோம் குடிச்சோம் செத்தோம் இருக்காம ஏதாவது இந்த சமூகத்துக்கு நல்லது செய்ய வேண்டும். ஏன்னா நான் பல்வேறு விழாக்களிலே கூட்டங்களிலே கலந்திருக்கிறேன். பெரும்பாலான விழாக்கள் பொழுதுபோக்கு விழாக்களாகவே இருக்கும். மிகவும் அரிதாக மட்டுமே இந்த சமூகத்தை, இந்த நாட்டை, இந்த மக்களை, இந்த ஊரை, இந்த தெருவை பழுது பார்க்கிற பெரும்பாலானவை பொழுதுபோக்குற நிகழ்வுகளாக இருக்கிற போது வெகு சில அரிதான நிகழ்வுகள் மட்டுமே இந்த சமூகத்தை பழுது பார்க்கிற நிகழ்ச்சிகளாக இருக்கும். அப்படி இந்த பழுது பார்க்கிற நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கிற அன்பிற்குரிய அசோகன் அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இந்த சமூகத்துல சில பேரை ஏன்னா சந்திச்சோம் அப்படின்னு தோணும். சிலரை மட்டும்தான், அதுவும் ஒரு சிலரை மட்டும்தான் ஏன் இவ்வளவு காலதாமதமாக சந்தித்தோம் என்று தோன்றும். சில நேரங்களில் வருத்தம் கூட வரும். அப்படி மிகவும் காலதாமதமாக சந்தித்த சில நல்ல மனிதர்கள், சில சேவை செய்கிற மனிதர்கள் ஒருவர் திரு அசோகன். அவருக்கு மீண்டும் நான் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி இப்போது நாம் தலைப்புக்கு வருவோம். போதை எந்த பாதையை தரும்? போதை நான் ஆரம்பித்து சொன்னேன், மிகவும் படுமங்கலான பாதையை தரும். நீங்களாம் ஸ்டாம் ஏஜ்ல இருக்கீங்க, அதாவது புயல் வேகத்தில் இருக்கிற வயசுல இருக்கீங்க. ரொம்ப கடினமான வயசு இந்த வயசு. தெரியுதானே? எத்தனை வயசு தம்பிகளா இருக்குங்களா? 18, 19. ஆமா, ஓட துடிக்கிற வயசு, கட்டுப்பாடுகளை மீற துடிக்கிற வயசு. இந்த வயசுல எல்லாம் நீங்க புயல் நல்லதையும் செய்யும், ரொம்ப கெடுதலையும் செய்யும் இல்லையா? புயல் வீசினா என்ன வரும்? ராமநாதபுரம் இந்த மாதிரி சிவகங்கை மாதிரி மாவட்டங்கள்ல மழையும் தரும், சில மாவட்டங்கள்ல மிகுந்த சேதாரத்தையும் தரும். அதனால நீங்க இந்த புயல் வயதை கடக்கிற போது மிக பக்குவமாக கடக்க வேண்டும். ஏன்னா ஆரம்பத்துல என்ன மாப்பிள்ள லேசா போட்டு பார்ப்போம் அப்படின்னு ஆரம்பிக்கும். அந்த வயசு ஒரு கெத்துல ஆரம்பத்துல ரொம்ப கெட்டா தெரியும். அதுதான் அது பின்னாளில் கூட சொல்ல வெகு சீக்கிரமே அது ஆயிரம் செத்து. சரிங்களா? கூடிய சூக்கிரத்திலேயே இந்த கெத்து செத்து என்கிற முடிவுல போய் முடிஞ்சிடும்.
அதனால இந்த வயசை வந்து நீங்க மிகவும் கவனமாக கடக்கணும். சரிங்களா? ஆரம்பத்துல இதை எப்படி சொல்லுவாங்கன்னா, மதுங்கிற பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னு ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. மதுக்கு முதல் எழுத்து என்னது? கடைசி எழுத்து 2 எழுத்துல என்ன முதல் எழுத்து கடைசி எழுத்து கேட்குறீங்களா? மானா மகிழ்ச்சியில் ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க நாட்கள்லாம் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். மது குடிக்கும் போது நினைக்கிறேன் இல்லையா? மது குடிக்கிற போது ஆரம்பத்துல வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். மகிழ்ச்சியா இருக்குமா? யாராவது குடிச்சிருக்கீங்களா? இல்ல, யாருக்கும் குடிக்கலையா? ஆரம்பத்துல கொஞ்சமா குடிக்கிற போது கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கும். அதுக்கு நம்ம மருத்துவர்களே சொல்கிறார்கள், டோபாமைன் என்கிற ஹார்மோன் சுரக்கும், ஆக்சிடோசின் என்கிற ஹார்மோன் சுரக்கும், என்டார்பின் என்கிற ஹார்மோன் சுரக்கும். அந்த ஹார்மோன் பண்ற வேலை என்னன்னா கொஞ்சம் புதுகுலமா இருக்கிற மாதிரி தெரியுமா? மது வந்து ஆரம்பத்துல குடிக்கிற போது மகிழ்ச்சியா இருக்கும். சரிங்களா? நீங்க நான் ஒரு 5-6 மாதங்களுக்கு முன்பு ஒரு ஆட்டோ வாசகம் படிச்சேன். அதுல இந்த காதலும் மதுவும் ஒண்ணு அப்படின்னு சொன்னாங்க. எழுதி போடலாம். எப்படின்னா, ஆரம்பிக்கும் போது எப்படி இருக்கும்? புதுகுலமா இருக்கும்ல. இடையில பாத்தீங்கன்னா இந்த காதலும் மதுவும் படு அமர்க்கலமா இருக்கும். இருக்குமா? கடைசியில கட்டத்தளங்க. சரிங்களா? அதனால மது வந்து ஆரம்பத்துல வந்து அப்படி மகிழ்ச்சியா இருக்கும். சரிங்களா? அப்புறம் சில நண்பர்கள் வந்து இந்த நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த மாணவர்கள் மாணவிகள் கூட சில உயர்தட்டு மாணவிகள் வந்து ஆரம்பத்துல ஓசிக்கு வாங்கி கொடுப்பாங்க. மதுரை கொடுப்பாங்களா? ஓசி குடியில ஆரம்பிக்கும். சரிங்களா? எவ்வளவு ஓசியை வாங்கி கொடுத்தது இல்லையா? ஓசிக்கு ஆரம்பிக்கும். ஓசி குடியில ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு அடிமையாகி அப்புறம் காசு குடியில போய் முடியும். சரிங்களா? இந்த மது வந்து எப்படி படிப்படியாக வந்து ரொம்ப மோசமான விளைவுகளுக்கு கொண்டு சேர்க்கும் அப்படிங்கிறதுல இருந்து நம்முடைய போலீஸ் நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. இந்தியாவிலேயே வந்து தமிழகத்தில் தான் வந்து அந்த ரோட்டு விபத்தினால் வந்து இந்தியாவிலேயே தமிழ்நாடுல விபத்துல அதிகம். போன வாரத்தில் கூட நீங்க செய்தியில இந்த மோட் என்கிற அதிகாரப்பூர்வ அமைப்பு அறிவிச்சிருக்கிறது. அதுல நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா, ரோடு வந்து பழுதடைந்து இருப்பதன் காரணமாக அந்த விபத்தினால் இறப்பு வந்து 40% என்றும், ஹெல்மெட் போடாதனால 5% சொல்லியும், இதர காரணங்களால் ஒரு 5% என்று சொல்லியும், கிட்டத்தட்ட 50% மேற்பட்ட விபத்துகள் மது குடிச்சு போதையில தள்ளாடிதான் விபத்துகள் ஏற்படுகிறது என்று ஒரு புள்ளியோடு சொல்லுகிறார். நண்பர்களே, தம்பிகளே, தங்கச்சிகளே, உங்களுக்கு நான் ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிட்டு போகலான்னு ஆசைப்படுறேன். தயவு செய்து நீங்கள் 3 மாசத்துக்கு ஒரு முறை நான் சொல்ற இந்த 3 இடங்களுக்கு கட்டாயம் போயிட்டு வாங்க. ஒன்று அரசு ஆஸ்பத்திரி, இன்னொன்னு சுடுகாடு. இன்னொன்னு வந்து சுடுகாடு போற வாய்ப்பு இல்லையா? அப்படிலாம் முன்ன பின்ன சேர்ந்தா சுடுகாடு போக முடியுங்களோ? சரிங்களா? நல்லது இடத்துல போயிட்டு வரணும். இன்னொரு இடம் சிறைச்சாலை. இந்த 3 இடங்களுக்கு ஏன் கட்டாயம் 3 மாசத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வரணும்னு சொன்னா, நீங்க அரசு ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா தெரியும். நான் பல தடவை போயிருக்கிறேன். இந்த தண்ணியை குடிச்சிட்டு பல பேர் தற்கொலை பண்ணி செத்துக்கிற நிகழ்வுகளை அந்த மார்ச்சரிக்கு போய் அந்த அறுவை சிகிச்சை கேட்டீங்கன்னா தெரியும். எதுக்கு போய் சொல்றோம்? அடுத்தவருடைய கஷ்டங்கள் நம்முடைய அனுபவத்தை திருந்தணும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? இது போக சுடுகாட்டுக்கு ஏன் போகணும்? நீங்க சுடுகாடுகளையும் போனீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன வயசுலாம் தற்கொலை பண்ணி சாகிற புள்ளிவரங்களை நீங்க சேகரிக்க முடியும். நான் பல சுடுகாட்டுக்கு போயிருக்கிறேன். அப்பெல்லாம் அந்த ஓலங்களை கதையெடுக்கிற அந்த தாய்மார்கள் ஓலம் குடிச்சு குடல்ல இருந்து இந்த சின்ன வயசுல செத்து போயிட்டோனே அப்படிங்கிற செய்தி நம்ம காதுக்கு வரும். இன்னொரு இடம் என்ன சொன்னேன்? இன்னொரு இடம் ஜெயிலுக்கு போய் சொன்னேன். ஜெயிலுக்கு எதுக்கு போய் சொன்னேன்? தப்பு பண்ணிட்டு போறீங்களா? இல்லை, நீங்க பார்வையாளராக போயிட்டு வாங்க. எத்தனை பேர் கஞ்சா குடிச்சிட்டு, எத்தனை பேர் மது குடிச்சிட்டு, எவ்வளவு குற்றச்செயல்கள் ஈடுபட்டு உள்ளே போய் அந்த கொட்டடிகள் சுதந்திரத்தை இழந்து வாடுகிறார்கள் என்ற அந்த செய்தி உங்களுக்கு வந்து சேரும். அதனால தயவு செய்து இந்த 3 இடங்களுக்கும் கட்டாயம் நீங்க வந்து போயிட்டு வரணும். நான் இன்னொரு செய்தி, நான் தொழிலாளர் துறையில் இருந்து வருகிறேன் சொல்றதுனால ஒரு செய்தியை நான் உங்களோட பகிர்ந்துக்க ஆசைப்படுகிறேன்.
என்னுடைய சட்டக்குழு நண்பர் திரு வெங்கடேஷ் வந்து அடிக்கடி என்று சொல்லுவான், நான் அடிக்கடி பாருக்கு போவது உண்டு. ஒரு முறை நான் பாருன்னா என்ன பாரு, பாருன்னா பாருக்குள்ளே நல்ல நாடு நம்ம பாரத நாடு, அந்த பாரா குடிப்பகம். குடிப்பகம்னா புரியுதா? புரியுதா? டாஸ்மாக் சொன்னா புரியும். டாஸ்மாக் பக்கத்துல குடிப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கு பேரு பாரு. சரிங்களா? நிறைய வழக்கறிஞர் சங்கத்தையும் பாருன்னு சொல்லுவாங்க. பாருன்னு பாருக்குள்ளே இந்த உலகத்தை பாருன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த பாரு, இந்த பார்ல கீழே உள்ள ஒரு சின்ன பையன் அந்த குடிமக்களுக்கெல்லாம் ஊத்தி கொடுக்குற வேலையை பார்த்துட்டு இருக்கிறான். பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு குடியார நண்பர், அவர் வந்து சமூக நோக்கத்தில் அக்கறை இல்ல நண்பர் சொன்னாரு, ரெண்டாவது சின்ன பையன், தம்பி இங்கெல்லாம் வேலைக்கு வராத தம்பி, இதெல்லாம் குடிகாரங்க வந்து குடிக்கிற இடம், இங்க வந்துலாம் வேலைக்கு வராத, வேற எங்கேயாச்சும் வேலைக்கு போக தம்பி, நல்ல இடமா பார்த்து அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த சின்ன பையன் சொல்றேன், அந்த 14 வயசு கீழ்பட்ட பையன், அந்த பையன் சொல்றேன், ஐயா நீங்களே இனிமே இங்க குடிக்க வராதீங்க. குடிச்சீங்கன்னா குடிச்சு உன் குடல் போய், உன் குந்தாணி போய், உன் ஈரல் போய், உன் கிட்னி போய் சீக்கிரமே செத்து போயிடுவேன். செத்து போயிட்டா என்ன செய்யணும்? அப்படிதான் என் அப்பன் செத்து போனேன். அதனாலதான் நான் வந்து படிக்க காசு இல்லாம வறுமையில இந்த பாருக்கு வேலைக்கு வந்திருக்கையா அப்படின்னு அந்த குழந்தை சொல்றான். இப்படித்தான் குழந்தை தொழிலாளர் நிறைய உருவாகிறாங்க என்கிற வேதனையான சம்பவத்தை என்னுடைய நண்பர் வெங்கடேஷ் வந்து அடிக்கடி என்ற ஞாபகப்படுத்துவான். அதனால வந்து குடி வந்து ரொம்ப மோசமானது. சரிங்களா? அந்த குழந்தை ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ரொம்ப மங்களானது, இருட்டானது, அருவருப்பானது. சரியா? குடி ஒரு துரோகி, கூட இருந்தே கொள்ளும். நம்ம கூடவே இருந்துட்டு நம்ம காசுலயே உள்ள போய்கிட்டு கூட இருந்து துரோகம் பண்ணும். சரிங்களா? உன்னையெல்லாம் நம்பி குடிச்சதுக்கே நீ இந்த வேலை பார்க்குறியா அப்படின்னு சொல்லுவோம்ல, நம்மளா தான் துரோகம் பண்ண முடியும். நம்பி குடிச்சிருவோம், நல்லா மகிழ்ச்சியா இருக்குன்ட்டு உள்ள போய் துரோகம் பண்ணும். அது என்னென்ன துரோகம் பண்ணும் தம்பிகளே, உங்களுக்கு தெரிஞ்ச தகவல் இருந்தாலும் நினைவுபடுத்துகிறேன். நம்முடைய மூளையில ஹிப்போ கேம்பஸ் ஒரு பகுதி இருக்கு, தெரியுமா? இந்த மண்டையில இருந்து பின்னாடி அந்த ஹிப்போ கேம்பஸ்ல நீங்க படிக்கிற செய்திகளை, நீங்க புத்தகத்திலிருந்து சேகரிக்கிற தரவுகளை எல்லாம் அங்க சேகரிச்சு கணினியோட படுவேகமாக உங்களுக்கு வந்து அது வந்து உங்களுக்கு வெளிக்கொண்டு வந்து தகவல்களை சொல்லும். அந்த ஹிப்போ கேம்பஸ முதல்ல செயலிழக்க செய்யற வேலையை செய்கிறது இந்த மது. சரிங்களா? இது மட்டும் இல்ல, இன்றைக்கு 7 வகையான புற்றுநோய்கள் இந்த குடியினால் வருகிறது என்று புள்ளிவிவரம் சொல்கிறது. அதனால வந்து குடி பாதை வந்து மிக மோசமானது. போன வாரம் வந்து நீங்க போன 2 வாரங்களுக்கு முன்பு நீங்க செய்தித்தாளில் படிச்சிருப்பீங்க. அந்த செய்தி என்ன போட்டுச்சுன்னா, இந்தியாவில் கிட்டத்தட்ட 30,000 குடும்ப நல நீதிமன்றங்கள்ல மனமுறிவுக்காக, மனமுறிவுனா தெரியுதுல, விவாகரத்து, டைவர்ஸ், அந்த வழக்கில் 30,000 வழக்குகள் தேங்கி இருக்கிறது. அந்த 30,000 குடும்பங்களையும் கணவன் மனைவி சண்டைக்கு என்ன காரணம் என்று ஒரு புள்ளிவிவரம், ஆராய்ச்சி புள்ளிவிவரம் சொல்கிறது. கிட்டத்தட்ட 50% காரணம் வந்து மதுவினால், குடித்ததினால் குடும்பம், கணவன் வேறு மனைவி வேறு என்று சண்டையாகி குடும்ப நலக்கோட்டுகளிலே கிட்டத்தட்ட 30,000 வழக்குகள் தேங்கி கிடக்கிறது. இன்னொரு பக்கம் சொல்லுவீங்க, நான் அரசு பணியிலிருந்து வந்திருக்கிறேன், அதனால ரொம்ப கவனமா பேசணும். சரிங்களா? போன வருஷம் 2023-24 நிதியாண்டுல வந்து தமிழ்நாட்டில் மட்டும் டாஸ்மாக் மூலம் வருமானம் எவ்வளவு தெரியுமா? தெரியுமா? கிட்டத்தட்ட சரியாகவே சொல்றேன், 45,855.76 கோடி. சரிங்களா? கிட்டத்தட்ட எத்தனை கோடி? 50,000 கோடி. 50,000 கோடியை நீங்க குடிச்சு அழிக்காம இருந்தா என்ன நடந்திருக்கும்? 50,000 கோடி ஏழை தொழிலாளர்களின், நடுத்தர தொழிலாளிகளின் குடும்பங்களின் பணம் சேமிப்பாயிருக்கு, மிச்சமாயிருக்கும்ல. 50,000 கோடிக்கு குடிக்காம இருந்தா அது மட்டும் மிச்சமாயிருக்காது. என்னென்ன மிச்சமாயிருக்கும்? உங்களோட கல்லீரல் மிச்சமாயிருக்கும், உங்களுடைய கிட்னி மிச்சமாயிருக்கும், உங்க குடல், கிட்னி, சிறுமூளை எல்லாமே மிச்சமாயிருக்கும். மொத்தத்தில் பத்திரமாக இருந்திருக்கும். சரிங்களா? அதனால இன்னொரு செய்தியை நீங்க வந்து மைண்ட் வாய்ஸ்ல சொல்றது எனக்கு புலப்படுது. நான் குடித்து விட்டு வாகனம் ஓட்டினால்
வாகனத்தை ஓட்ட முடியாது என்று சொல்ல தெரிந்த அரசு அதிகாரிகளுக்கு குடித்துவிட்டு குடும்பம் நடத்த முடியாது என்று ஏன் சொல்ல தெரியவில்லை என்று உங்க மைண்ட் வாய்ஸ்ல கேக்குதா தோணுதா? நான் இப்ப கேட்கிறேன், இப்போ உங்க கல்லூரியில வாசல் இப்படி ஒரு போர்டு எழுதி வச்சிருக்காங்க, பார்ப்போம். எப்படி போர்டு? இந்த கல்லூரியில் மிக சிறந்த பேராசிரியர்கள் இருக்கிறார்கள், மிகவும் கண்டிப்பான ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு நிபந்தனை, இந்த கல்லூரியில் படித்தால் ஒருத்தர் கூட தர மாட்டீங்க, எழுதி போட்டு வச்சுக்கலேன். இந்த கல்லூரிக்கு அட்மிஷன் வருமா? சரி, இன்னொரு விதமா சொல்லுவோம். ஒரு பேருந்துல இப்ப எழுதி போட்டிருக்கு, எப்படி? இந்த பேருந்து டிரைவர் வந்து ரொம்ப நல்லவர், தங்கமானவர், ஆனா இந்த பஸ்ல மட்டும் ஏறிடாதீங்க, ஏன்னா உங்க உயிருக்கு எங்க மோதுவாருன்னு சரியா. ஒரு மருத்துவமனையில் இப்ப எழுதி போட்டு வச்சுக்கிறோம், இங்க வந்து குறைந்த செலவில் வைத்தியம் பார்க்கப்படும், ஆனால் உங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்லை எழுதி போட்டு வச்சு. நீங்க அந்த மருத்துவமனையில் சேருவீங்களா? அப்படித்தானே. மது பண்ணல என்ன எழுதி போட்டிருக்கு? மது நாட்டுக்கு, வீட்டுக்கு, உயிருக்கு, எல்லாத்துக்கும் கேடு எழுதி கொடுக்கல. அப்படியே அந்த கேடு எழுதி போட்டு தெரிஞ்சு ஏன் போய் குடிக்கிறீங்க? இப்படி கேள்வி தோணுதா? சரிங்களா? இன்னொரு கேள்வி கேட்கிறீங்களா? உயிருக்கு கேடு, வீட்டுக்கு கேடு, நாட்டுக்கு என்ன கேடு? அதான் 50,000 கோடி வந்துருச்சு கேட்கிறீங்களா? சிந்திச்சு பார்த்து செய்தியை மாற்றணும். சரிங்களா? அது சிறுசா இருக்கும் போதே மாத்திக்கணும். சரிங்களா? தெரிஞ்சு தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கணும். குரல் சொல்லுது, என்ன சொல்லுது? எளிதாக முழுமரம் கொடுங்க, லேசா குடிக்கும் போதே திருத்திட்டீங்கன்னா நல்லது. ஒரு திருநெல்வேலி டாக்டர் வந்து போன வாரம் ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு கதறி அழுது ஒரு வேலையை போட்டாரு. என்னையா இவங்க சோசியல் ட்ரிங்க் குடிக்கிறாங்க, அப்புறம் வீக்கெண்ட் ட்ரிங்கர் குடிக்கிறாங்க, அப்புறம் என்ன குடிக்கிறாங்க, இந்த மார்க்கெட்டிங் ட்ரிங்கர் குடிக்கிறாங்க. சரியா? விஷத்தை கொஞ்சமா குடிச்சா இல்லையா, நிறைய குடிச்சானே விஷம் தானே. குஞ்சினார் செத்தாரின் வேறல்ல, எங்கானும் நஞ்சுன்பவர் கல்லுன்பவர் என்று வள்ளுவர் சொல்றார். அப்படின்னு என்னது? கல்லு குடிக்கிறவன், மது குடிக்கிறவனும், விஷம் குடிக்கிறவனும் ஒண்ணுதான் இல்லையா? விஷத்தை கொஞ்சமா குடிச்சானா நிறைய குடிச்சானா எல்லாமே ஒண்ணுதான். நல்லது கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். இதை மட்டும் நீங்கள் விட்டால்தான் நல்லது கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். சரிங்களா? அந்த தகவலை மட்டும் உங்களோட பகிர்ந்து கொண்டு நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொல்வது இப்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறது. நினைவு பரிசினை நம் மதுரை கல்லூரியுடைய முதல்வர் ஐயா அவர்கள் வழங்குகிறார்கள். அதற்கு முன்பாக மதுரை காவல் உதவி ஆணையர் நகர் போக்குவரத்து சரகம் திரு தா செல்விலையா அவர்கள் இப்பொழுது கருத்து. சக நண்பர் திரு இளமாறன் அவர்களும் உதவி ஆணையர் தல்லாவரம் போக்குவரத்து பிரிவில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். போக்குவரத்து ஆய்வாளர் திரு தங்கமணி அவர்களும் போக்குவரத்து பிரிவில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தேசிய நுகர்வோர் உரிமைகள் தினத்தில் ஹியூமனிட்டி கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆர்கனைசேஷன் இந்த நிறுவனத்தின் தலைவர் சகோதரர் அசோகன் அவர்கள் அழைப்பின் பேரில் மாணவ செல்வங்கள் உங்கள் அனைவருக்கும் போக்குவரத்து விழிப்புணர்வை பற்றியும் போக்குவரத்தில் நாம் எவ்வாறு பயணிப்பது, எப்படி விபத்துக்களை தடுப்பது, போக்குவரத்து விதிகளை தெரிந்து கொள்வது போன்ற விஷயங்களை மாணவர்களுக்கு நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும், சொல்ல வேண்டும் என்ற காரணத்தினால் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுக்கு சிறிய ஒரு அறிவுரைகளை சொல்வதற்காக இந்த வாய்ப்பு கிடைத்ததற்கு மிகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மதுரை மாநகரத்தில் போக்குவரத்து பிரிவில் வாகனங்கள் பயன்படுத்துபவர்கள் எண்ணிக்கையும் வாகனம் வைத்திருப்பவர்கள் எண்ணிக்கையும் மிக அதிக அளவில் உள்ளது. மதுரை மாநகரம் மக்கள் தொகை பெருக்கத்தில் தினமும் அதிக அளவில் உருவாகி கொண்டிருக்கிறது. வாகன பெருக்கமும் மக்கள் தொகையும் மதுரை மாநகரை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றன. அதை தவிர கட்டடங்கள், சாலைகள், சாலையில் திரியும் ஆடு மாடுகள் போன்றவையும் நமக்கு போக்குவரத்தை இலகுவாக்கவில்லை.
ஒவ்வொரு நாளும் நோய் ஏற்பட்டு மனித உயிர் போகின்றது. அதை விட அதிக அளவில் மனித உயிர் போகக்கூடிய காரணம் சாலை போக்குவரத்தில் விபத்து ஏற்பட்டதன் காரணமாக அதிகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வாகன போக்குவரத்தில் வாகனங்களுக்கு இடையே உண்டான விபத்து என்பது மிகவும் குறைவாக இருக்கிறது. சாலையை கடப்பவர்களும் இருசக்கர வாகனத்தில் செல்வர்களும் தினமும் விபத்தை சந்திக்கிறார்கள். அந்த இதுக்கு காரணம் போக்குவரத்தில் அஜாக்கிரதை, கவனக்குறைவு. இரண்டாவது, வாகனத்தில் செல்லும் போது வாகனங்கள் செல்லக்கூடிய வேகத்தின் அளவை தெரிந்து கொள்ளாமல் நகரில் 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் செல்ல வேண்டும். பைபாஸ்ல 80 கிலோமீட்டர் சொல்லலாம். அதை விட கொஞ்சம் ரோடு ஃப்ரீயா இருக்கிறதுல 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் செல்லலாம். 3 விதமான வேக வரம்புகள் இருக்கின்றன. ஒன்று 30 கிலோமீட்டர், இரண்டாவது 40 to 50, பைபாஸ்ல செல்லும் போது 80 கிலோமீட்டர் வாகனம் வேகம். இதை கண்டிப்பாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சாலை குறியீடுகளை தெரிந்து கொள்ள வேண்டும். சாலை குறியீடு மட்டுமல்லாமல் விதிகளை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணிந்து செல்ல வேண்டும், ஏன் காரில் செல்லும் போது சீட் பெல்ட் அணிந்து செல்ல வேண்டும் என்று தலையாய 2 கடமைகள் நமக்கு இருக்கின்றன. அனைவரும் போக்குவரத்தில் வாகனத்தை பயன்படுத்தினோம், சாலையில் நடந்து செல்கிறோம், இருசக்கர வாகனத்தில் செல்கிறோம். எவ்வளவு எண்ணிக்கையில் வாகனத்தில் ஏறி செல்ல வேண்டும், எவ்வளவு வாகனத்தில் பயணிப்பது. இருசக்கர வாகனத்தில் 20 மட்டுமே செல்ல வேண்டும். 20 செல்லும் போது 20 தலைக்கவசம் அணிந்து கொள்ள வேண்டும். ஏற்படுகிறது வாகனத்தை நிறுத்தும் போது ஏற்படுகிறது. நம்மளுடைய இந்த இளமையான பருவத்துல மாணவ செல்வங்கள் வேகத்தையும் அதிவேகத்தையும் தான் அதிகமாக கவனத்தில் செல்றாங்க. அது படிப்பிலையும் வாழ்க்கை நெறிமுறைகளையும் அந்த வேகத்தை செலுத்த வேண்டும். வாகனத்தில் செல்லும் போது மிகுந்த கவனம் தேவை. மெதுவாக சென்றால் நிச்சயமா நம்ம வீட்டுக்கு போயிடலாம். வேகமாக சென்றா வீட்டுக்கு போக முடியாது. சார் சொல்லக்கூடிய ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும். நம்மளுக்கு இன்னும் பெரிய வளர்ந்த நாடுகள் மாதிரி அதிகமான வசதிகள் நம்ம நாட்டுக்கு இல்லை. நம்மளை உயிரை காப்பாற்றக்கூடிய நிகழ்வு ரொம்ப கம்மியா இருக்கு. இப்போ பொதுமக்களுக்கு மிகுந்த ஒரு சேவை மனப்பான்மை இருந்துச்சு, இப்ப ரொம்ப குறைஞ்சு போச்சு. ஏன்னா அவங்களுடைய சுயநலம், அவங்களுடைய வேலை, அவங்களுக்கு விரும்பான தீர்மானங்கள் அதை நிறைவேற்றி அந்த டயத்துல போவாங்க. நம்மளை வேடிக்கை பார்த்துட்டு தான் போவாங்க. யாரும் காப்பாற்ற மாட்டாங்க. அதை போலீஸார் தான் நம்ம காப்பாற்றணும். அதை விட்டா அது மீறினா ஃபேட்டல், நான் ஃபேட்டல் என்ற ஃபேட்டல்னா என்ன, கண்டிப்பா உயிரிழப்பு. நான் ஃபேட்டல்னா காயம் ஏற்பட்டிருக்கும், சிகிச்சை பெறுவாங்க. தனியார் மருத்துவமனைனா நிச்சயமா காப்பாற்றிடுவாங்க, அதிக செலவுகள் ஏற்படும். அரசு ஆஸ்பத்திரியில் பார்த்தீங்கன்னா உங்களை கவனிக்கிறதுக்கு கூட உதவி பண்ண வரமாட்டாங்க. உறவினர் வருவாங்க, அவங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும். பல நிகழ்ச்சிகள் நமக்கு விரும்பத்தராமலே நடந்து போயிடும், உயிரிழப்பு கரையில ஏற்படும். ஆகவே உயிரிழப்பை வேண்டாம். உடல் உறுப்புகள் நிச்சயமா நமக்கு இருக்கணும். நம்ம படித்து கல்வி பெற்று நம்முடைய நாட்டையும் வீட்டையும் உலகத்தில் நல்ல சிறந்த மாணவர்களாக வருவதற்கு விபத்தில்லா நகராக இந்த மதுரை மாநகரை மாணவ செல்வங்கள் நீங்கள் கண்டிப்பாக கடைபிடித்து வீட்டுக்கு செல்லும் போதும் நம்முடைய கல்வி சாலைக்கு செல்லும் பொழுதும் ரோட்டை பயன்படுத்தும் போதும் கண்டிப்பாக நீங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். உங்களுடைய பாதுகாப்பு பெற்றோர்களுக்கு சிறந்த மகிழ்ச்சி தரும். பள்ளிக்கு சென்ற கல்லூரி சென்ற மாணவன் அடிபட்டு இறந்துட்டான், அதை காயப்பட்டு ஆஸ்பத்திரி சேர்ந்தானா, பெற்றோருக்கு மிகுந்த துயரத்தின் துன்பத்தை தரக்கூடிய நிகழ்ச்சி நமக்கு வேண்டவே வேண்டாம் என்று சொல்லி மிகுந்த பாதுகாப்பு, சாலை பாதுகாப்பு, சாலையில் விழிப்புணர்வு, இந்த விபத்தில்லாத மதுரை மாநகரம், இந்த 3ஐயும் கடைபிடிக்க வேண்டிய இந்த தாழ்மையான வேண்டுதலை உங்களுக்கு சொல்லி இந்த நிகழ்விலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திரு தா. செல்வினையா அவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறது. நினைவு பரிசினை HCPO நிறுவனர் அவர்கள் வழங்குகிறார்கள். அவர்களை தொடர்ந்து காவல்துறை ஆணையர், போக்குவரத்து கழகம் மதுரை உதவி ஆணையர் திரு தா. இளமாறன் ஐயா அவர்களுக்கு இப்பொழுது நான் அசோகன் ஐயா அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். ஏற்பாடு செய்த மனிதநேய நுகர்வோர் பாதுகாப்பு ஆர்கனைசேஷன் தலைவர் அசோகன் சார் அவர்களுக்கும் அவருடைய குழுவினர், மதுரை கல்லூரி தலைவர் மற்றும் அந்த குழுவினர் அனைவருக்கும் மற்றும் மாணவ மாணவியர் அனைவருக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மெயினாக என்னுடைய டாபிக் நுகர்வோர் உணவு கலப்படம். மெயினாக மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம் மறுபடியும் நான் சொல்லிக்கிறேன். கொஞ்சம் தயவு செய்து நீங்க அட்வைஸ் எல்லாருமே ஆளுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க, 1-2 அட்வைஸ் வீட்டுக்கு எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த வயசுல அட்வைஸ் பண்றது
பெற்றோரை பிடிக்காது, அட்வைஸ் பண்ற டீச்சரை பிடிக்காது, அட்வைஸ் பண்ண ஃப்ரெண்ட்ஸை பிடிக்காது. கரெக்டா இல்லையா? கரெக்டா. 4 வயசு கடந்து வந்தோம்னா 20 வருஷம் கழிச்சு இந்த 3 பேரையும் உண்மையிலேயே பாசத்தோட நீங்க பாப்பீங்க. அட்வைஸ் பண்ற பெற்றோர் பாசத்தோட பாப்பீங்க, அட்வைஸ் பண்ற டீச்சர்ஸை எங்கேயாவது நம்ம பார்க்கணும்னா பாசமா பார்க்க போகணும், பேச போகணும். அட்வைஸ் பண்ற ஃப்ரெண்ட்ஸை நீங்க பார்க்க போகணும். நாங்கள் சொல்ற ஒரு அட்வைஸ் 1-2 வீட்டுக்கு எடுத்துக்கோங்க. கேட்பீங்களா? 1-2. சரி, ஓகே. நுகர்வோர் உணவு தோட்டம் மட்டும் நான் சொல்லிடுறேன். அதாவது உணவை பற்றி நான் சொல்லணும்னா, நம்ம ஆரோக்கியமாக வாழ்வதற்கு உணவு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஆரோக்கியமாக வாழ்வதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இப்போ எல்லாருமே இப்போ உணவு என்ன சாப்பிட்றோம்? ஃபுல்லாக அரிசி சோறு தான் சாப்பிட்றோம். இட்லி, தோசை, அரிசி சோறு அதான் சாப்பிட்றோங்க. ஆயில் ஃபுட்டு நிறைய சாப்பிட்றோம். அது பிறகு உப்பு நிறைய சேர்த்துக்கிறோம், இனிப்பு நிறைய சாப்பிட்றோம். கரெக்டா இல்லையா? அளவான உப்பு, அளவான இனிப்பு, அளவான எண்ணெய், இது எல்லாமே கம்மியாக சாப்பிட்டோம்னா ஆரோக்கியமா இருக்கும். மெயினாக நம்ம பெரியவங்க ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பெரியவங்க 30-40 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊர்ல தீபாவளி பொங்கல்லாம் வந்தா, உங்களுக்கு உங்க அப்பா அம்மாட்ட தாத்தாட்ட கேளுங்க, தீபாவளி பொங்கல் வந்தா மட்டும்தான் அரிசி சோறு இருக்கும், இட்லி தோசை சாப்பிடுவாங்க. மற்ற நாள்லாம் கம்மங்கச்சி கேப்ப தான் சாப்பிடுவாங்க. தீபாவளி பொங்கல் வந்தா மட்டும்தான் அதிரசம் முழுக்க இருக்கும் வீட்டுல, மற்ற நாள் இருக்காது. கரெக்டா இல்லைங்களா? அவங்க அப்பா மட்டும் கேட்டு பாருங்க. கிராமங்கள்ல எல்லாம் பெரிய உரல் இருக்கும். அந்த ஊர்ல பெரிய அதாவது லேடிஸ்லாம் வரிசையில் நின்று அந்த உரல்ல ஆட்டிட்டு தான் இட்லி தோசை கொண்டு போய் சமைப்பாங்க. இப்போ நம்ம டெய்லி இட்லி தோசை சாப்பிட்றோம், டெய்லி அரிசி சோறு தான் சாப்பிட்றோம். கம்மம் கொடுக்க அந்த யாரும் சாப்பிட்றது கிடையாது. அதனாலதான் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா மில்லட்ஸ் இயர் லாஸ்ட் இயர் ஆரம்பிச்சாங்க. மில்லட்ஸ் என்னங்க தெரியுமா? சிறுதானியங்கள் சாப்பிட சொல்றாங்க. வாரத்துல 1 நாள் 2 நாள் எடுத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. அதனுடைய விலையில கூடிடுச்சு. ஏன்னா நம்ம அரிசி மாவு சாப்பிடுறோம், அதோட விலையில கூடிடுச்சு. அந்த விவசாயம் பண்றது அரிதாயிடுச்சு. சொல்ல புரியுங்களா? அதனால நீங்க தயவு செய்து வாரத்துல 1 நாள் 2 நாள் பழைய சோறு சாப்பிடுங்க, ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். பழைய சோறு எத்தனை பேர் சாப்பிடுங்க? சிறுதானியம் அந்த கேழ்வரகு, கேப்ப, கம்பு எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? நேரில் சொல்லுங்க, கை தூக்குங்க. நிறைய பேர் அங்க கொஞ்சம் பேர் தான் கை தூக்குறாங்க, நிறைய பேர் பார்த்து கூட மாட்டாங்க. அந்த அளவுக்கு மாறிடுச்சு நம்ம காலம். தயவு செய்து வாரத்தில் 1 நாள் மில்லட்ஸ் எடுத்துக்கோங்க. மில்லட்ஸ் தயவு செய்து எடுத்துக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் என்னுடைய ரிக்வஸ்ட் வாரத்தில் 1 நாள் மில்லட்ஸ் எடுத்துக்கோங்க. 2வது என்னுடைய ரிக்வஸ்ட் உடற்பயிற்சி. இப்போ நம்ம எல்லாருமே ஜிம் தேடி போறோம். சைக்கிள் இருக்கு பாத்தீங்களா? சைக்கிள் ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் வீட்லயும் அன்றாட தேவையாக யூஸ் பண்ணுவோம். உணவு சரியில்லை, உங்களுடைய நீ வாங்குற பொருள் லேபிளிங் பாருங்க. லேபிளிங் இருக்கு பாத்தீங்களா? மெயினா பேக்கிங் பண்ண உணவு வாங்க. பேக்கிங் பண்ண உணவுல FSSAI நம்பர் இருக்கா பாருங்க. எக்ஸ்பைரி டேட் 3வது கண்டிப்பா பாருங்க. மற்ற 16 விஷயம் இருக்குங்க. பேஜ் நம்பர், லாட் நம்பர் அதெல்லாம் தேவையில்லை. நீங்க பார்க்க வேண்டியது FSSAI நம்பர் இருக்கா, எக்ஸ்பைரி டேட் இருக்கா, மேனுஃபேக்சரிங் டேட் இருக்கா. இது 3 மாதம் தயவு செய்து பார்த்து வாங்குங்க. லூஸ்ல எதுவுமே வாங்காதீங்க. என்னுடைய உணவு பாதுகாப்பு வாட்ஸ்அப் கம்ப்ளைண்ட் நம்பர் தாங்க 9440. கொஞ்சம் குறிச்சுக்கோங்க. செல் வச்சிருக்கீங்க எல்லா கையில இல்லையா? 9440 42322. நாளைக்கு எனக்கு ஒரு 10 கம்ப்ளைண்ட் வரல, அப்பதான் சந்தோஷப்படுறேன். 9440 42322. குறிச்சிட்டீங்களா? அவர்களை தொடர்ந்து திருச்சி மாணவர்கள் தங்களது கைத்தட்டல்களை வெளிப்படுத்தலாம். எங்களை எப்பொழுதும் உறங்க விடாமல் எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடியவர் திரு நாகராஜன் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. இன்னொரு முக்கியமான விஷயம், ஐயா நேற்று ராத்திரி உங்கள்கிட்ட சில விஷயங்கள் சொல்லணும்னு சொன்னாங்க. ஆனால் உண்மையிலே இப்பெல்லாம் அட்வைஸ் பண்ண கேட்கக்கூடிய வயசு அந்த வயசுலாம் இல்லை. நம்மள தளபதி மாதிரி என்ன, நான் ஒருத்தர முடிவு எடுத்தா திருப்பி என் பேரை நானே கேட்க மாட்டேன்னு சொல்லுவோம். உண்மை தானே?
உண்மை. நம்ம யார் பேச்சையும் கேட்க மாட்டோம், அதான் உண்மையான விஷயம். ஆனா நீங்கள் உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளலாமா வேணாமா என்பதுதான் முக்கியமான தகவல். கட்டாயம் நீங்க யார் பேச்சையும் கேட்க வேணாம், ஆனா உங்களை நீங்களே கேட்டுக்கலாம். நான் ஒரு பெரிய அட்வைஸ் தான் ஒன்று சொல்ல போறதில்லை. எல்லாருக்கும் எங்களை விட நீங்க அறிவிலும் திறனிலும் மிக்கவர்களாக கூட இருக்கலாம், அது தெரியாது. நான் அதுக்குரிய காலகட்டம் உங்களுக்கு வராம கூட இருக்கலாம். நீங்கள் உங்களை கேட்டுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள், உங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு 2 வழிமுறைகளை மட்டும் எப்பவுமே பின்பற்றுங்க. அது யாராக இருந்தாலும் அதை பின்பற்றினீங்கன்னா கட்டாயமாக மிக சிறந்த விடயத்தை நீங்கள் அடைய முடியும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஹாய், ஹலோ, அப்ப நீங்க பேசுற முக்கியமான தகவல் காதல் வாங்கிங்க. நீங்க எப்ப ஒரு விஷயத்தை செய்யும் போதும் ஒரு பொருள் மேல ஆசைப்படுறீங்க, இல்ல ஒரு நபர் மேல ஆசைப்படுறீங்க. அப்துல் கலாம் சொல்ற அது கனவு காணுங்கள். ஆனா நம்முடைய கனவுலாம் எங்க இருக்கு? பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி வேற வேற கனவுல தான் இருக்கு. உண்மையா இல்லையா? அதை ஒத்துட்டு தான் ஆகணும். வெளியே சொல்றதா கூட நம்ம ஒத்துட்டு தான் ஆகணும். கனவு காணுவோம். கனவு காணும் போது ஒரு பொருளையோ ஒரு நபர் மேலேயோ ஆசைப்படும் போது உங்களுக்குள்ளேயே 3 கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள். 3 கேள்விதான். அந்த 3 கேள்விக்கும் ஆம் என்று வந்தால் அதனை நீங்க தொடரலாம், இல்லைன்னா வேண்டாம். ரைட்டா? எப்பயுமே எந்த வேலை செஞ்சாலும் சரி, சாப்பிட போறதா சரி, ஒரு ஆசைப்படப்படுறது 3 கேள்வி கேட்டுங்க. இந்த ஆசை நிறைவேறினா நான் அடுத்த நிமிடம் உயிர் வாழ்வேனா? முதல் கேள்வி. இந்த ஆசை நிறைவேறினா நான் அடுத்த நிமிடம் உயிர் வாழ்வேனா? பசிக்குது, சாப்பிடணுங்கிறது உண்மை. அப்ப சாப்பிட்டாதான் அடுத்து எனர்ஜி வருவது உண்மை. ஆனா நான் பீஸா தான் சாப்பிடணுங்கிறது அவசியம் இல்லை. ரைட்டா? அந்த கேள்வியை ஃபர்ஸ்ட் கேட்டுங்க. ஸோ இந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கு எனக்கு பொருளாதார வசதி இருக்கிறதா? பொருளாதார வசதி இல்லாம கடன் வாங்கியோ ஃப்ரெண்ட்ஸுகிட்ட வாங்கியோ யார்கிட்ட வாங்கி அந்த வேலையை செய்ய வேண்டாம். 2வது. 3வது பாயிண்ட், இந்த ஆசையை நிறைவேறினால் எனக்கோ என்னை சார்ந்தவர்களுக்கோ என் குடும்பத்திற்கோ ஏதாவது தீங்கு விளைவிக்குமா? இந்த 3 கேள்வியை நீங்க ஒரு செயல்பாட்டையும் கேட்டுட்டே இருந்தீங்கன்னா கட்டாயமாக நீங்க எந்த ஒரு தவறான வழிக்கும் போக மாட்டீங்க. நீங்க வேற யாருமே உங்களுக்கு அட்வைஸ் பண்ண வேணாம், நீங்களே யோசிக்கலாம். தனியாக இருக்கிறேன், என்னை கண்காணிக்க யாரும் இல்லை, நான் தனியாக தான் இருக்கிறேன். அப்ப இந்த வேலையை செஞ்சா யாருக்கும் தெரியாது, இந்த வேலையை செஞ்சா யாருக்கும் தெரியாது என நினைத்து நாம் செய்யக்கூடிய ஒரு செயலை உன்னால் தைரியமாக 4 பேர் கூடியிருக்க சபையில் சொல்ல முடிந்தால், இல்ல உன்னை விட பெரியவர்கள், உன்னை பார்த்துக் கொள்ளும் ஆசிரியர்கள், பெரியவர்கள் யாரையோ, நான் உங்க வயசு பிள்ளைகிட்ட கிடையாது, உங்களை விட பெரியவர்களிடம் உங்களால் அந்த செயலை பற்றி சொல்ல முடிந்தால், பேச முடிந்தால், அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண முடிந்தால் அந்த செயல் சரி. அப்படி பேச முடியாத அந்த வேலையை நீங்க செய்யாதீங்க. அவ்வளவுதான். உங்க வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் நீங்க பின்பற்ற வேண்டிய 2 விஷயம் இதுதான். இதை கட்டாயமா பின்பற்றுங்க. நான் உங்களுக்கு அட்வைஸா சொல்லவில்லை, நீங்கள் உங்களையே தெரிந்து கொண்டே வாழுங்கள். ஒரு நொடியும் ஒரு நிமிஷமும் நீங்கள் உங்களை கண்காணித்துக் கொண்டே இந்த 2 வழிமுறையை பின்பற்றினால் கட்டாயமாக எந்த ஒரு தவறான பாதைக்கும் எந்த சிறுவர்களும் குழந்தைகளும் இல்லை நீங்களுமே போக மாட்டீங்க. நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. இப்பொழுது அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அன்பார்ந்த மாணவர்களுக்கு ஸ்நாக்ஸ் இப்போ உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஸ்நாக்ஸ் அந்த பிஸ்கட்டை சாப்பிட்டு அந்த கவரை கையிலே வச்சிருங்க. இந்த கருத்தை வலியுறுத்தும் விதமாக இந்த மதுரையம்பதி மண்ணில் குவித்து வைத்திருக்கக்கூடிய செல்வத்தை எல்லாம் மற்றவர்களுக்கு இணைந்து இந்த சேவை திட்டங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அரசு உயர்நிலை நம் பெருமமிகு மதுரை கல்லூரியுடைய முதல்வர் சுரேஷ் ஐயா, சுயநிதி பிரிவினுடைய ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் ஐயா அனைவரும் வழங்குகின்றார்கள். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட இனிப்புடன் இந்த இனிப்பான நிகழ்ச்சிக்கு தங்களது கைத்தட்டல்களும் வேண்டுகிறோம். நிறுவனத்தின் சார்பாக கணிப்பொறி ஒன்று வழங்கப்படுகிறது. பிரிண்டர் ஒன்று, தையல் இயந்திரம் ஒன்று வழங்கப்படுகிறது. திருமதி சூரியகலா அம்மா அவர்களுடைய தலைமையில் அசோகனையா மாநகராட்சி உயர்நிலைப்பள்ளி
சாலை மதுரை. அப்பள்ளிக்கு பெரிய கேரம் போர்டு 5 மற்றும் செஸ் போர்டு 5. அரசினர் மகளிர் காப்பகம் மதுரை அவர்களுக்கு கணிப்பொறி. மதுரை அரசினர் மகளிர் காப்பகம் அவர்களுக்கு தையல் இயந்திரம் 1 சேவை பொருளாக வழங்கப்படுகிறது. பிஸ்கட் எல்லாத்தையும் கொடுத்துருப்பா. பிஸ்கட் எல்லாத்தையும் கொடுத்துரு.